நான் இன்னைக்கு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லைஸ் பண்ணதையும் மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பொதுவாகவே நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலர் வந்து அப்படியே பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்க என்ன பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ண உடனே அதை தண்ணியில் போட்டுருங்க. அடுத்தது நம்ம சமைக்கிற பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து அதில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நம்ம வெண்டைக்காய் வெந்துருச்சு. ஒரு சைடு அழகாக ப்ரௌனாகவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. நடுவில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு வாட்டி எடுத்து நல்லா கிளறிட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பரான ஆலு பிந்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.